யூகேக்கு நம்ம ஊர்ல இருந்து படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம், கார்டியன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து நியூஸ் இது. ஒவன்ட்ரி யூனிவர்சிட்டியில நம்ம இலங்கையை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. டேர்ம் ஃபீஸ் ஒரு நாள் லேட்டா பே பண்ணதுக்கு, அதுவும் இலங்கையில இருந்து அவங்க காசு அனுப்பிட்டாங்க. பட் ஆனா யூகே பேங்க்குக்கு வரதுக்கு 1 day லேட் டிலே இருக்கு. இந்த டிலே இன் பேயிங் ஃபீஸை வந்து அந்த யூனிவர்சிட்டி என்ன பண்றாங்கன்னா ஹோம் ஆஃபீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்கு. ஹோம் ஆஃபீஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்கன்னு கூட பார்க்காம அவங்களோட ஸ்டூடெண்ட் விசாவை கேன்சல் பண்ணி விட்டாங்க. அவங்க ஃபர்தர் லீவ் டு ரிமைனுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. பட் ஆனால் டிசிஷன் இன்னும் வரல அப்படின்னு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிலேவா பே பண்ணியிருக்காங்க ஃபீஸ் எல்லாம். ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் விசா கேன்சல் பண்ணி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஹோம் ஆஃபீஸ் வந்து இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிளஸ் யூனிவர்சிட்டிஸும் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஸோ புதுசாக படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக பார்ட் டைம் பண்ணியே இங்கே வந்து கோர்ஸ் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். யூகேல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆல்ரெடி படிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் விசா ஃபீஸ் பே பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் விசா கேன்சல் பண்ணியெல்லாம் விட்டாங்கன்னா யூனிவர்சிட்டி, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து லாயர் கிட்ட தான் போக வேண்டி வரும். அவங்க வந்து இஷ்டத்துக்கு உங்ககிட்ட காசுலாம் கேட்பானுங்க. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாங்க. யூகேல ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூகேக்கு படிக்க வர போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து இதை ஷேர் பண்ணி விட்ருங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். குட் பை.